வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். பெரிய கடன் சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டேன். கடன் சிக்கல்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னை யாராலயும் காப்பாத்த முடியாத ஒரு கடன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். ஏன்னா, எல்லாரும் ஒரு 5,00,000 10,00,000 சொல்லுவாங்க. ஆனா, என்ட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா 30,00,000 40,00,000 கடன்ல மாட்டிக்கிட்டேன். நான் வாங்குற சம்பளத்த காட்டிலும், எனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள காட்டிலும், எனக்கு இருக்கக்கூடிய கடன் அதிகமாயிருச்சு. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. நண்பர்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. சொந்தக்காரங்களும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. ஒரு காலத்தில இவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணேன். இப்போ பார்த்தா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்றாங்க. வீட்டில அதாவது என்னுடைய குடும்பத்திலே என்னை யாரும் மதிக்க மாட்றாங்க. குழந்தைங்க, அப்பா, அம்மா எல்லாரும் என்ன வந்து ஒரு மாரி பார்க்குறாங்க. ஒய்ஃப் என்ன மதிக்க மாட்றாங்க. ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு காலத்தில நெறைய பேருக்கு உதவி செஞ்சிருந்த நான், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராவோ, ஒரு ஸ்விக்கி ஓட்டுறவங்களாவோ, சாதாரண வேலை தான் செஞ்சுட்ருக்கேன். ரொம்ப அவமானத்தின் மேல அவமானம் தாங்க முடியலைங்க. இதுலேருந்து வெளிய வர முடியுமா? யாராவது பணம் கிடைக்குமா நான் எதிர்பார்த்தாலும், பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இல்ல. ஏன்னா, என்னுடைய வருமானம் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால, ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேங்க. இந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. இந்த வீடியோல நம்ம லோன பத்தியோ, லோன் சம்மந்தமான விஷயத்த பார்க்க போறதில்ல. முக்கியமா இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாரி சூழ்நிலை இருக்கும்பொழுது, அதாவது டெட் எண்டு இதுக்கு மேல நமக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் தெரியுமா? அந்த மாரி சூழ்நிலை தான் கடவுள் இது போல யாராவது வச்சு உங்ககிட்ட பேசுவாரு. அந்த மாரி ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு விஷயம் தான் இது. ஒரு ஊர்ல ஒரு பெரிய குதிரை பண்ணை இருந்துச்சாம். அந்த குதிரை பண்ணைகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குதிரை மட்டும் ரொம்ப அவலட்சணமா இருந்துச்சாம். இந்த வார்த்தையில நல்லா கவனிங்க. அவலட்சணம்ன்றது என்னன்னா, ஒரு ஃபேஸு நல்லா இருக்காது. பார்க்கவே பிடிக்காது. அருவருப்பா இருக்கும். அந்த மாரி ஒரு ஒரு குதிரை அது. நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் ஃபேஸ் சரியில்லாததுனால, யாரும் அந்த குதிரைய வாங்கிட்டு மாட்டாங்க. மத்த குதிரைலாம் வந்து இத பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கும். "இது பாரு எப்படி இருக்கு பாரு, பல்லு கில்லுமா நீட்டிட்டு இருக்குன்னு" கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குதிரைய வச்சிருக்க முதலாளி இத வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல, வியாபாரமே ஆக மாட்டுதுன்ட்டு அவரும் பார்த்துட்டே இருந்தாரு. யாரும் வாங்காததுனால ஒரு கழுதைய போல அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எல்லா பொதி சுமையும் கொடுக்கறது, எல்லா வெயிட்டும் மேல வச்சு இழுத்துட்டு போறது, அத கொண்டு போனாவே பொதுமக்கள் உட்பட அனைவரும் கிண்டல் பண்ணுவாங்க. "இத பார்றா வந்துச்சுன்ட்டு" எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. மோசமா கழுதை விட மோசமா அத ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த குதிரைக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மதிக்கலனா பரவாயில்ல, நம்ம முதலாளி கூட மதிக்க மாட்றாரு. எல்லாரும் நம்ம அசிங்கப்படுத்துறாங்க. பொதி மூட்டை வச்சு நம்மள கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்ட்டு ஒரு நாள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, ஒரு நாள் என்ன பண்ணாரு அந்த முதலாளி, "இந்த குதிரைய வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. விற்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. பேசாம காட்டுல போய் கட்டிட்டு வந்துடலாம். தொலைஞ்சிட்டு போட்டோம். இது இருந்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லன்ட்டு அத கொண்டு போயிட்டு ஒரு காட்டுல கட்டிட்டு வந்துட்டாராம். இந்த காட்டுல கட்டிட்டு வந்துட்டாரு. அந்த காட்டுல கயிறு அறுந்துட்டு அந்த குதிரையும் வந்து காட்டுக்குள்ள போச்சு. ஸோ, அதுக்கு வழியும் தெரியல. ஊருக்கு போன வழியும் தெரியல. முதலாளியும் கை விட்டுட்டாரு. ஃப்ரெண்டுங்கள கை விட்டுட்டாங்க. கூட பொறந்தவங்கள கை விட்டுட்டாங்க. எல்லாரும் அவமானப்படுத்துறதுனால, காடே பரவாயில்லடான்ட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுச்சு. இந்த சூழ்நிலையில அந்த நாட்டு ராஜா வந்து இந்த வேட்டையாடத்தோட சேனையோட வந்தாரு. சேனைகளோடு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அவரு ஓடிட்டு இருந்த குதிரை திடீர்னு திமிர் பிடிச்சிச்சு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ, அப்ப சின்னதா திமிர் பிடிச்சு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுச்சு. வழி மாறி இவரு வந்துட்டாரு. கீழ விழுந்து வழி தெரியாம குதிரையும் விட்டுட்டு ராஜா மிஸ் ஆயிட்டாரு. ஸோ, காணாம போயிட்டாரு. வழி தெரியாம அவர் சுத்திட்டு இருக்கும்போது ஒரு பெரிய முதல் குழியில விழுந்துட்டாரு. குழின்றது மண் போல இருக்கக்கூடிய ஒரு குழியில விழுந்துட்டாரு. கத்தி கத்தி பார்க்குறாரு. யாரும் அவர் சத்தத்தை கேட்காதுன்னு யாரும் வந்து பார்க்க முடியல. பயங்கரமா இருட்டாவா இருக்கு. அந்த நேரத்துல இந்த குதிரை அந்த சைடு வருது. இவர் கத்தத்தை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணலான்ட்டு என்ன பண்ணுது, தன்னுடைய உடம்புல கட்டியிருக்கக்கூடிய பெல்ட் போல இருக்கும் இல்லையா? ஸோ, அதை வச்சு போடுது. போட்டோடனே அவர் பிடிக்கிறாரு. அவர் மேலே தூக்கி அவர் ஹெல்ப் பண்ணுது. கூட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணி மேலே கொண்டு வந்தது. இந்த ராஜாவுக்கு இந்த குதிரை ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த சூழ்நிலை வந்து நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு இது தெரியுதேன்ட்டு என்ன பண்ணார், அந்த ராஜா என்ன பண்ணார், அந்த குதிரையை கூட்டிக்கிட்டு நேராக நகரத்துக்கு வரார். வரும்போது என்ன பண்ணுறாருனா, அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு வரும்பொழுது மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த அவலட்சணமான ஒரு குதிரை மேலே ராஜா வராரான்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த குதிரைக்கு ஒன்றும் புரியல. ஸோ, ராஜா நம்ம மேலே வரதுனால நம்ம எல்லோரும் மதிக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அதுக்கப்புறமா அந்த குதிரையை எல்லாரும் ட்ரீட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா உட்கார்ந்த குதிரைன்னு பேர் வாங்கிருச்சு. நல்ல பேர் வாங்கிருச்சு. அவங்க பண்ணை முதலாளியும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். காட்டில் விட்டு அவரே வந்து ரொம்ப பெருமைப்பட்டு எல்லாம் நல்லா ஃபுட்டு கொடுக்குறது, நல்ல மரியாதைலாம் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த கதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சில நேரத்தில் நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சரியில்லாமல் போகும். மனுஷங்களை நம்ம விட்டு எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கீங்க, வழி தெரியாமல் இருக்கிறீங்க. யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க தெரியுமா? இந்த டைமில் நீங்கள் சோர்ந்தே போகக்கூடாது. உங்களுக்கான ஒரு வழி கண்டிப்பாக உருவாகும். அந்த வழி உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய வழி நீங்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணணும்.
பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் தான் உங்களுக்கு கடவுள் எந்த நேரத்தில் எப்படி வேணால் தூக்கி மேலே கொண்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2வது முக்கியமான விஷயம், பயம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயத்தினால அடுத்த ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. இது வரைக்கும் பெரிய ரிஸ்க் எடுத்து மாற்றிக்கிட்டாங்க, பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ இதுக்கப்புறம் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரிஸ்க் எடுக்காமே வெயிட் பண்ணுவாங்க. பைபிளில் இயேசு கிறிஸ்து ஒரு முறை கடலில் நடந்தார் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், எந்த மதத்தை பற்றி நான் சொல்லலை. ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் சீஷர்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இவர் ஒரு கரையில் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடல் மேலே நடந்து அந்த படகு நோக்கி நடந்து வராரு. அப்போ அந்த சீஷரில் அந்த படகுல இருக்கக்கூடியவங்க சீஷர்லாம் பயப்படுறாங்க. ஐயோ என்ன கடல் மேலே நடந்து வராரும்போது, அப்போ அந்த படகுல இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் பேதுரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கேருந்து கத்துறாரு, நானும் நடந்து வரட்டுமான்னு கேட்குறாரு. அவர் இல்லை சரி வான்றாரு. குரு யோசிக்காமல் இறங்குறாரு, நடக்கிறாரு. எதன் மேலே நடக்கிறாருன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இப்படி தான் காப்பாற்றிடுவார், ஜீசஸ் என்னை காப்பாற்றிடுவார், அவரை பார்க்க போகிறேன்ட்டு தைரியம் நடந்து போகிறாரு. இந்த பேதுருன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனவர். ஆழ்கடல்லாம் போய் மீன் பிடிச்ச ஒரு மனுஷன். கொஞ்சம் கடலுடைய அலை அதிகமாகவோ இவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஆஹா நம்ம முழுகிடுவோமோன்னு ஒரு எண்ணம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக முழுகிட்டார். முழுகிட்டோன்னா ஐயோ செத்துருவோன்னு முடிவு பண்ணுன்னு தண்ணி உள்ளே போயிட்டார். அவர் திடீர்னு அவர் இயேசு கிறிஸ்து கையை வச்சு தூக்கி மறுபடியும் அந்த படகுல கொண்டு வந்துட்டார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கடவுள் நம்பிக்கை இருப்போம், கடவுள் சில விஷயங்கள் ரிஸ்க் எடுக்க சொல்லுவார், ஆனால் நம்ம ரிஸ்க் எடுத்து வந்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம முன்னாடிப்பட்ட அடிகள், முன்னாடிப்பட்ட தோல்விகள் என்ன ஆகணும், நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். ஏய் பார்த்து விழுந்துட போகிறேன், உனக்கு இப்படி தான் நடக்கும்ன்ட்டு நமக்கு ஆழ் மனசில் இந்த பயம் இருக்கும் பாருங்களா. இந்த பயம்தான் பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லை, அதை அசைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பிரச்சனையில் விழுந்துடும். ஸோ ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, கடவுள் விட்ட வழி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ரீச் ஆக முடியும். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை தோளில் சுமந்து ஒரு நதியை கடக்கிறாருன்னா எதுக்கு கடக்கிறாருன்னா, அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அந்த நதியோட கரையை மட்டும் பாருப்பா, கீழே இருக்கிற தண்ணியை பார்க்காத, இதை நான் பார்த்துக்கிறேன், நான் கடந்து வந்துடுவேன், இதை நான் பார்த்துக்கிறேன், நீ கரையை மட்டும் பாருன்றார். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான், ஐயோ எங்கள் அப்பாவே முழுகிட்டு இருக்காரு, நம்மளும் செத்துருவோன்னு அலற ஆரம்பிக்கும் பொழுது அவங்க அப்பா பின்னாடி வந்துட்டு, நல்லா கவனி, உன்னுடைய நோக்கம் கரையை கடக்கிறது, அந்த கரையில் இருக்கிற விஷயத்த மட்டும்தான் பார்க்குமே தவிர நம்ம கடக்கக்கூடிய கடலை பற்றியோ தண்ணியை பற்றியோ நதியை பற்றியோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எவ்வளோ நான் முழுகினாலும் நீ சேஃப் ஆகிடுவ, தைரியமாக சொல்லி கடக்கிறாங்க. அவன் கரையை மட்டும் பார்க்குறான், கடந்து போகிறாங்க. கடவுள் உங்களை அவருடைய தோள் சுமந்து வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களை சொந்தக்காரன் மதிச்சானே, உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க மதிக்கலனா என்ன, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மதிக்கலனா என்ன, யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் கடவுள் மேலே சவாரி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உங்கள் நோக்கம் எல்லாம் வருங்காலத்தை பற்றி தான் இருக்கணுமே தவிர, இந்த சூழ்நிலை எப்படி கடக்க போகிறோம், இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுது, ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுக்கும்போது என்ன ஆக போகுது, இதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் பாரத்தை போட்டிங்கன்னா அவர் அதை அழகாக செய்வார். அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும், நீங்கள் அழகாக கடந்து போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று தான். உங்கள் சூழ்நிலை எப்போ வேணால் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் முழு நம்பிக்கையாக இருங்க. அவலட்சணமான குதிரை, அது வரைக்குமே கிண்டல் பண்ணிட்டு இருந்த குதிரை ராஜாவின் சவாரி செய்யக்கூடிய குதிரையாக மாறிச்சு, பேரே மாறி போச்சு. அதுபோல் எந்த மிராக்கள் எப்போ நடக்கும்னு எதிர்பார்க்கணும். அதனால் எப்போனா நடக்கும், அதை நீங்கள் எதிர்பார்த்துட்டே காத்துட்ருங்க. 2வது பயப்படாதீங்க. நீங்கள் உங்களோட கடவுள் இருக்கார், நீங்கள் அழிய மாட்டீங்க. அப்படி அழிஞ்சுன்னா கடவுளும் சேர்ந்து தான் அழியணும். ஏன்னா நீங்கள் கடவுள் மேலே சவாரி செஞ்சிட்ருக்கீங்க, உங்களோட அவரும் இருக்கிறார். ஸோ உங்களுடைய போராட்டம் அவருக்கு நல்லாவே தெரியும். உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு. உங்களுடைய சூழ்நிலையை அழகாக கடக்கிறதுக்கான வழியை அவர் உண்டு பண்ணிட்டார். இனிமே தான் செய்யணும் கிடையாது, ஆல்ரெடி உண்டு பண்ணியாச்சு. ஆனால் நம்ம பதறதுனால சேஃபாக கொண்டு போக முடியல அவரால். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. யாரெல்லாம் உங்களை திட்டுனாங்களோ அதே வாய் உங்களை புகழும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறும். உங்களுடைய சூழ்நிலை ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு அதிசயங்களும் காத்துட்ருக்கு. நம்பிக்கையாக இருங்க. இந்த கடன் தொல்லையிலேருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்று நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. நீங்கள் விரும்பிய வீடு, நீங்கள் விரும்பிய காரு, பெரிய பெரிய விஷயங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. நீங்கள் விரும்பிய அனைத்து விதமான ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட கிடைக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும், அதுக்கான வழியை கடவுள் உருவாக்குவார். அதனால் நம்பிக்கையாக இருங்க. இந்த சூழ்நிலையும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு போச்சுமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு போச்சுமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.